சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டக்கின்ஸ் ஃபேமிலி சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, என்னோடய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரொட்டீன் பார்க்க போகிறோம். இட்லிக்கும் நல்லாயிருக்கும், தோசைக்கும் நல்லாயிருக்கும். ராகி மட்டும் 1 கப் எடுத்திருக்கேன், மீதி எல்லாமே 1/2 கப் எடுத்துக்கலாம். 1/2 கப் உளுந்து எடுத்திருக்கேன். குதிரைவாளி 1/2 கப், சாமை 1/2 கப் எடுத்திருக்கேன். கம்பு 1/2 கப், சோளம் 1/2 கப், கொள்ளு 1/2 கப், மாப்பிளை சம்பா அரிசி 1/2 கப் சேர்த்துக்கலாம். மாப்பிளை சம்பா அரிசிக்கு பதில் நீங்கள் புட்டரிசி வச்சுருந்தீங்கன்னா அதை கூட சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். மில்லட்டில் நிறையவே டஸ்ட் இருக்கும், ஒரு 3 நேரம் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இது ஒரு 4 மணி நேரம் ஊற வைக்கணும். 4 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். 4 ஹவர்ஸ் கழித்து பார்க்குறோம். இப்போ இந்த கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சாச்சு. ஒரு 1/2 மணி நேரம் இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கணும். இந்த அளவுக்கு அரைக்கணும், பார்த்தாலே தெரியும், ரொம்ப நைஸாக இல்லை. இந்த பதத்துக்கு அரைச்சிக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு கேப் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க பாத்திரம். நீங்கள் சின்ன பாத்திரமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா பொங்கி வெளியே சிந்திரும். நான் நைட்டு அரைச்சிருக்கேன். நீங்கள் காலையில் அரைக்கிறீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் வெளியே வச்சாலே போதும், ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். 3 மணி நேரத்துலேயே சீக்கிரமாகவே புளிச்சிரும். இப்போ நான் நைட் 10 மணிக்கு இப்போ நான் அரைச்சி வச்சுட்டேன். காலையில் 6 மணிக்கு போல் பார்க்கலாம். எவ்வளோ பொங்கியிருக்கு பாருங்கள். இட்லி தட்டில் மாவு ஊற்றிக்கலாம். கரெக்டாக 10 நிமிஷத்தில் வெந்துடும். இதுக்குள்ளே தோசை ஊற்றிக்கலாம். கல் நல்லா காஞ்சிடுச்சு, மாவு ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். மாற்றி போட்டுக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு. இது குழந்தைகளுக்கு இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியான மில்லட் தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ சர்விங் பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. 10 நிமிஷத்தில் இட்லியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ தண்ணி மேலே லைட்டாக தொளிச்சிக்கலாம். ஒரு 1 நிமிஷம் அப்படியே வச்சிட்டோம்னா ஒட்டாமல் நல்லா வந்துடும். வச்சு காமிக்கிற பாருங்கள், எவ்வளோ பஞ்சு போல் இருக்குது இட்லி. 4 டேஸ் நான் இதை கண்டினியூஸாக இதை ஃபுல்லாகவே ஃபாலோ பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு 1 டே வீட் கெலாக்ஸ் தான் எடுத்துக்குவேன். காலையிலையும் இதான், நைட்டும் இதான் எடுத்துக்குவேன். 1 கப் தான் எடுத்துக்குவேன். இது கூட வேறு நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். நட்ஸும் இந்த கெலாக்ஸும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். 200 ml பால் எடுத்திருக்கேன். வீட்டில் என்னென்ன நட்ஸ் இருக்கோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். திராட்சை எடுத்திருக்கேன். கிரான்பெரி கொஞ்சமாக எடுத்திருக்கேன். சாப் பண்ண முந்திரி 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். பாதாம் பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 8 பாதாம் எடுத்திருக்கேன். பிஸ்தாவும் பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 7 பிஸ்தா எடுத்திருக்கேன். நட்ஸ் எல்லாம் உங்களுக்கு சேர்க்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா வீட் கெலாக்ஸ் எக்ஸ்ட்ராவாக 1 கப் சேர்த்துக்கலாம். ஓட்ஸ் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கொதிக்க வச்சுக்கலாம் பாலை. ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்குவேன். அவ்வளோதான். இப்போ இது 1 கொதி வந்துருச்சு. இப்போ சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். அந்த வீக்லி 4 டேஸ் மில்லட் எடுத்துக்குவேன். ஒரு நாள் மட்டும் வீட் கெலாக்ஸ் எடுத்துக்குவேன். ஒரு நாள் சப்பாத்தி எடுத்துக்குவேன். ஒரு நாள் ராகி அடை எடுத்துக்குவேன். 7 நாளுக்கு இதுதான் ரொட்டீன். ரொம்ப ஹெல்த்தியாக பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெடி பண்ணியாச்சு. பிடிச்சிருந்தா நீங்களும் இந்த டயட் ஃபாலோ பண்ணலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.